நேற்றுக்கு மாட்டுப் பொங்கல் விமர்சையாக நடந்தது இல்லையா? அதனால் மாடுகள் தொடர்பான இந்த வீடியோவை வெளியிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. திருச்சி பக்கத்தில் முசிறியில் திரு தீனதயாளன் அப்படிங்கிறவர் ரொம்பவும் அக்கறையோட ஒரு பெரிய மாட்டுத் தொழுவத்தை நடத்தின்னு வர்றார். மகா பெரியவரோட அத்தியந்த பக்தர் திரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இப்போ பால பெரியவாளால் மிகவும் ஆதரவு தரப்படுபவர். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறவர் தான் அந்த தீனதயாளன். தன்னலமே இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளையே இந்த கோமாதாவை பார்த்துக்கிறதுக்காகவே அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய கோஷாலையில் ஜெர்சி பசுக்களே இல்லையாம், எல்லாமே உயர்ந்த ரக நம்ம நாட்டு பசுக்கள் தான். கிட்டத்தட்ட 67 பசுக்கள், காங்கேயம் பசுக்கள், அது மாதிரி உயர்ந்த ரக நாட்டு பசுக்கள். இந்த மாடுகளோடையே கூட கோழிகளும் அங்கே வளர்கின்றன. இதெல்லாம் காவல் காப்பதற்கு நாய்கள் மட்டுமே அவர் உதவியாக வச்சுருக்கார். இவருக்கு வேணுங்கிற பண உதவியை இவருடைய மகன் மகள்கள் இவர்கள்லாம் செய்கிறார்கள். அதை தவிர நல்லுள்ளம் கொண்ட நிறைய அன்பர்கள், ஜனகல்யாண அமைப்பினர் திரு சாய்ராம் அவர்கள் எல்லாரும் அவங்களோட உதவியோட ரொம்ப நன்னா நடத்தின்னு வர்றார். கிட்டத்தட்ட ஒரு 2016 அப்படின்னு அவர் சொன்னார் நம்மகிட்ட. இங்கே பிறக்கிற கன்றுக்குட்டி, காளை கன்றுக்குட்டி இதெல்லாம் விற்பதில்லை அப்படின்னு சொன்னார். மேலும் மேலும் அதை பெருக்கின்னே போகிறார். அவருடைய கோல் என்னென்னா, இப்போ 67 வயசாகிறது, இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே இதை ஒரு 100 பசுக்களாக ஆக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டு செயல்பட்டுன்னு வரார். இப்போது இங்கே கிடைக்கிற சாணியை வச்சு அவர் இயற்கை முறையில் ரசாயன கலப்பு இல்லாமல் ஊதுவத்திகள், தூப், அந்த மாதிரி பூஜை பொருட்கள்லாம் தயாரித்து அதையும் ஒரு பூஜை கடையாக வச்சு அதில் வர இதை விற்பனையும் அதில் வர பணத்தையும் இந்த கோஷாலைக்கு உபயோகப்படுத்துகிறார். அங்கே பிறகுற கண்ணுக்குட்டி ஒன்றுத்துக்கும் அழகழகாக பேர் வைக்கிறார். சனி பிரதோஷத்தன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சிவன் சார் அப்படின்னு வச்சு தான் என்கிட்ட சொன்னார். சிவன் சாருங்கிறவர் மகா பெரியவாளோட அண்ணா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த கண்ணுக்குட்டி, தூக்கி கொஞ்சலாம் போல இல்லையா? அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கும் நிறையா அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சம்பளத்தை கொடுத்து, இப்போ பொங்கல் போது எல்லாருக்கும் வேஷ்டி அதெல்லாம் கொடுத்து அவர்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு ஒரு சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு வருகின்ற அவரை எத்தனை பாராட்டினாலும் தகும். அவருக்கு நாம் கொடுக்கும் ஒரு சிறிய தொகை 1000 ரூபாயாக இருந்தாலும் அதை அவர் கயிறு வாங்கவும், எரு வாங்கவும், வெஹிக்கல் வாங்கவும் உபயோகப்படுத்திப்பேன் அப்படின்னார். இது அரசினுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பதிவு எண்ணையும் மேலே போட்டிருக்காரு. இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்கம் டேக்ஸ் ரிபேட் அதுக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறார். அதுக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. திரு தீனதயாளனுடைய தொடர்பு எண்ணை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்மளால் ஆன உதவி அவருடைய கோஷாலுக்கு செய்வோம். இதை தொடர்ந்து ஒரு கன்றுக்குட்டிக்கு எப்படி குழந்தை பிறந்தா புண்ணியாஜனம் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு இல்லத்தில் அழகாக அந்த கன்றுக்குட்டியை தொட்டிலில் போட்டு மந்திரம் சொல்லி அதர கோ பூஜை பண்ணுவதை நாம் பார்த்து மகிழலாம். கோமாதாவின் உடம்பில் மகாலட்சுமியும் சகல தேவர்களும் வசிப்பதால் கோமாதாவை பூஜை பண்ணுவதால் நம் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் நல்ல ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர்கள் செய்யும் கோ பூஜையும் அவர்கள் அந்த கன்றுக்குட்டியை கொஞ்சுவதையும் நாம் பார்த்து மகிழலாம். मुहूर्ते सावधानान् सुरग्ने सावधानान् वसिष्ठवागीश्वराभ्यां नमः। डोलारोहण मुहूर्तस्य मुहूर्तवस्तु डोलारोहण मुहूर्तमस्तु तारापरञ्जन्मवरन्ददेव विद्यापरन्दैववरन्ददेव लक्ष्मीपते स्मरामि। मुहूर्ते सावधानान् सुरग्ने सावधानान् वसिष्ठवागीश्वराभ्यां नमः। डोलारोहण मुहूर्तमस्तु आलो गडलोलो वडिसिदवने ध्रुवा पृथिवी ध्रुवा सप्तमतायिने ओम विश्वानि जगद्ध्रुवो राजानं जामन् ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन् देवो बृहस्पतिः वरुणे ध्रुवन् इन्द्रश्चाग्निश्च रात्रं धारयेतान् ध्रुवम् आबुलकेदावत् बाबु जयमेनं जयकुता जगता
ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ರಾಯನ ಕುಮಾರಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ವಿಠಲನ ರಾಣಿ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಅಂದ್ರೆ ಇದು ಮಾಡಿದ್ರಲ್ವಾ ಸ್ವಲ್ಪ